போலீஸ் அகாடமி, ஆர்மி அகாடமி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனாலும் நிறைய நண்பர்களுக்கு அதை பற்றி ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆர்மி அகாடமியில் வந்து நிறைய பேர் பல மாதங்களாக வந்து ட்ரைனிங் பண்ணிட்டும் வேலை கிடைக்கல. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஏன் கிடைக்கல அப்படின்னும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஏன் அது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இந்த போலீஸ் அகாடமி, ஆர்மி அகாடமியெல்லாம் போகிறது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கெல்லாம் விடை அளிக்கிறது மாதிரி தான் இந்த வீடியோ நான் இன்னும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றினது புரியும். முதல்ல இதுக்கு ஒரு உதாரண கதையை நான் சொல்லியே ஆகணும். எப்படின்னா, ஒரு ஸ்கூலை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னு வைங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்டில் ஃபைனல் எக்ஸாமில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆனாங்க, மற்ற எல்லோரும் ஃபெயில் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆனால் இது ஒரு அகாடமியில் பாருங்கள், இதுதான் நடக்குது. அங்கே ஒரு 100 ஸ்டூடெண்ட் வந்து அவங்க கோச்சிங் பண்ணுறாங்க. அதில் வந்து வேலை கிடைக்கிறது வெறும் ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கிது. நீங்கள் இந்த காமன் விஷயத்தை கம்பேர் பண்ணி இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, நான் ஒரு 30 பேரை, எந்த கோச்சிங் கிளாஸும் போகாத ஒரு 30 பேரை செலெக்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன். இன்னொரு அகாடமிலேருந்து ஆல்ரெடி நல்லா கோச்சிங் பண்ண ஒரு 30 பேரை செலெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சும்மாவே வச்சுப்போம். இதில் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த 30 பேர்லேயும் ஒரு 4-5 பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த 30 பேர்லேயும் கண்டிப்பாக 4-5 பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ அகாடமிங்கிறது ஒரு கண்துடைப்பான விஷயந்தான். ஆனால் கோச்சிங் கிளாஸை நான் இப்படி சொல்ல மாட்டேன். கோச்சிங்னா ரிட்டன் எக்ஸாமுக்கான கோச்சிங் நீங்கள் போனீங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு பிரயோஜனம் தான். ஒன்றே உங்களுக்கு ஆர்மி வேலைக்கு போகிறதுக்கு பிரயோஜனப்படும். அப்படி இல்லைனா ஸ்டேட் லெவலில் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுனாலும் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை விட்டுட்டு ஓடுறதுக்கு, சாடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறனால எந்த பயனும் இல்லை. அப்படி ஒருவேளை அதில் ஏதாவது பயன் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், முக்கியமாக கோச்சிங் சென்டரில் ஏமாத்துகிற விஷயம் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறேன். சிலவங்களுக்கு வந்து மெடிக்கலில் ஏதாவது அன்ஃபிட்னஸ் இருக்கும், ஹைட்டில் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கோச்சிங் சென்டரில் உள்ளவங்க இதை அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களே கோச்சிங் கிளாஸுக்குள்ளே எடுத்து மாதம் அவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கி அவங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும்? கடைசி வரை அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ இதுதான் காரணம். யாருக்கு வேலைக்கு போக முடியுமோ அப்படிப்பட்டவங்கள எடுத்து இவங்க கோச்சிங் கொடுத்தா இவங்க ஸ்கூலில் நடக்கிறது மாதிரி 50 ஸ்டூடெண்ட்டில் 40 ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்க எல்லாரையும் எடுத்து வைக்கிறனால தான் இது பண்ண முடியறதில்ல. இதுக்கு நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி சொல்லலாம், ட்ரை பண்ணுறது தப்பு இல்லையே அப்படின்னு. ஆனால் நடக்காதுன்னு தெரிகிற விஷயத்தை ட்ரை பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நான் மறுபடியும் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்மி அகாடமி, போலீஸ் அகாடமி போகிறது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ், ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.